தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய இருதயம் எப்படி தூய்மை அடையும்? இது மிக முக்கியமான ஒரு விஷயம். நம்முடைய இருதயம் எதனால் தூய்மை அடையும்? என்ன செய்தால் தூய்மை அடையும்? பாருங்கள், 2 வழிகள் இருக்கிறது இருதயம் தூய்மை அடைவதற்கு. அதாவது முதல் வழி, கடவுள் மீது நாம் வைக்கக்கூடிய அசைக்க முடியாத நம்பிக்கை, மிக உறுதியான ஒரு விசுவாசம். அதனால் நம்முடைய இருதயம் தூய்மை அடையும். இது எப்படி என்றால், சூரியன் பக்குவப்படுத்தும் கனிகளை நாம் எவ்வாறு ருசித்து சாப்பிடுகிறோமோ அதை போன்றது. 2வது, கிரியைகளினால் நம்முடைய இருதயம் பரிசுத்தமாகும், தூய்மையாகும். எப்படிப்பட்ட கிரியைகள் என்றால், பற்றற்ற கிரியைகள். நாம் எல்லா காரியங்களையும் செய்யலாம், ஆனால் அதனுடைய பலனை நாம் கடவுளிடத்தில் விட்டுவிட வேண்டும். பற்றில்லாத செயல்களை நாம் புரிய கற்றுக்கொள்ள வேண்டும். நம் பலரின் மீது நாம் அக்கறை கொள்ளக்கூடாது. பலன் கடவுள் கொடுப்பார், கொடுக்காமலும் போகலாம். நமக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது. நாம் செய்ய வேண்டிய கடமைகளை மிக நேர்த்தியாக பற்றற்று நாம் உண்மையோடு நாம் செய்யும்போது, உண்மையுள்ள இருதயத்தோடு நாம் அதை செய்யும்போது அதை பலன் கடவுள் கொடுக்கிறதா இருக்கிறார். அப்படிப்பட்ட கிரியைகளினாலும் நம்முடைய இருதயம் தூய்மையாகும். இது எப்படி என்றால், அதாவது கீழே நெருப்பை பற்ற வைத்து விட்டால் மேலே இருக்கிறதான அந்த உலை கொதிக்க ஆரம்பித்து விடும். கொதிக்க ஆரம்பித்து குறிப்பிட்ட வேளையிலே சாப்பாடு பக்குவமாக வெந்துவிடும். அதை நாம் எடுத்து சுவைக்கலாம், பரிமாறலாம். இதை போன்றது தான். ஆக மொத்தத்தில் விசுவாசத்தினாலேயும் இருதயம் தூய்மையாகும், கிரியைகளினாலேயும் இருதயம் தூய்மையாகும். பாருங்கள், வெறும் விசுவாசம் மட்டும் போதாது சகோதரர்களே. விசுவாசம் கிரியைகளினால் பூரணப்படும் என்று பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது. ஆகையால் விசுவாசமும் வேண்டும், அதே சமயம் கிரியைகளும் வேண்டும். கிரியைகள் விசுவாசத்தோடு சேர்ந்து பூர்ணப்பட்டது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. 3வதாக ஒரு வழி இருக்கிறது. அது எப்படி என்றால், பிள்ளைகள், சிறு குழந்தைகள், அவர்கள் எந்த கிரியையும் செய்ய வேண்டியதில்லை, அவர்கள் எதையும் விசுவாசிக்க வேண்டியதும் இல்லை. அவர்கள் இருதயம் எப்போதும் தூய்மையாகவே காணப்படும். இது எப்படி என்றால், அதாவது பூரண சந்திரன் சூரியனிடத்திலிருந்து அந்த வெப்பத்தை, அந்த ஒளியை பெற்று நமக்கு அதை பிரகாசிக்கும் போது குளிர்ச்சியை தருகிறது. அந்த பூரண சந்திரனை நாம் பார்க்கும்போதும் சரி, நாம் அது இரவு நேரத்தில் அந்த குளுமையை அனுபவிக்கும் போது எவ்வளோ புத்துணர்ச்சி. அதே போல் பிள்ளைகள் எப்போதும் ஒரு பரிசுத்தத்தோடும் ஒரு புத்துணர்ச்சி மிக்கவர்களாக காணப்படுகிறார்கள். ஆகையால் இந்த 3 விஷயங்களை நாம் ஆழமாக சிந்தித்தால் நம் இருதயம் நிச்சயமாக தூய்மை அடையும். அந்த தூய்மையான இருதயத்தில் கடவுள் எழுந்தருளுவார். நன்றி.